வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 2 இன்னைக்கு வேர்ல்டு கோகனட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. கோகனட் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த கோவிலுங்கெல்லாம் போனோம்னா தேங்காய் வச்சு கும்புறது தான் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயம். அது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிருக்கோம். எல்லா கோயிலையும் இந்த விஷயம் மாறாமல் தான் போயின்னு இருக்குது. இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை தாண்டி பார்த்திங்கன்னா இலக்கோன்கள் அப்படின்ற மக்கள் இந்த எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த பாதியாக உடச்சி இதில் வந்து பிரசாதத்தை கொடுக்குறதுன்றது மூதாதையர்கள் இறந்து போனாங்களே அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறதா வந்து அவங்க நினச்சி அந்த வழிபாடை பண்ணுறாங்களாம். அதே மாதிரி நிறைய பகுதிகளில் மீனவர்கள் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோகனட் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த தேங்காய் பிரசாதத்தை கொடுக்குறதுன்றது கான்செப்டாக நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சம்மந்தமாக நிறைய புராண கதைகளையும் நாட்டுப்புற கதைகளையும் வச்சுருக்கிறாங்க. இது சீனா அப்படின்ற ஒரு விலங்கு என்ன பண்ணியிருக்குன்னா இறந்து போயிருக்கு. அது வந்து புதைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து உருவானதான் இந்த தேங்காய் மரம் அப்படின்ற கான்செப்ட் சில கதைகளில் இருக்குது. இந்த தேங்காய்னுடைய அந்த பூ தான் பார்த்திங்கன்னா ஒரு பூவும் வந்து ஒரு பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்படி ஏகப்பட்ட கதைகளை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆட்லியன் சொல்லிட்டு ஒரு இனக்குழு மக்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து இதில் மாலை செய்கிறாங்க. இந்த மாலைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி இதனுடைய வேர் வந்து வாய் குப்ளிக்கிறதுக்காகவும் வயிற்று போக சரி பண்ணுறதுக்கான நிறைய மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த ஓடுகள்லாம் வச்சு வீடு கட்ட முடியும்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது. அண்ட் இதனுடைய நார்பொருள் அப்புறம் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா இதை பல்வலிக்காக மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். இப்படி உலகத்தில் பல பகுதிகளில் இந்த தேங்காய்ன்ற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, இந்தியா, பிலிப்பைன்ஸ், பிரேசில், மலேசியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஏற்றுமதின்றது இந்த தேங்காய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்தோனேஷியா, இந்தியா, பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 70% கொப்பரை தேங்காய் இங்கேருந்து தான் போயின்னு தான். ஸோ இந்த எண்ணெய்க்காக யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கான்செப்ட். அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்ன்ற ஒரு கான்செப்ட் இந்தோ பசிபிக் பெருங்கடல்கள் தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோனேசியர்கள்னு சொல்லக்கூடியவங்க மூலமாக அது அப்படியே கடல் கடந்து வேறு பகுதிகளுக்கு போயிருக்கு. அதுதான் ஆசியா பசிபிக் பகுதிகளுக்கும் வந்திருக்கு. அவங்ககிட்ட இருந்து ஐரோப்பியர்கள் அப்படியே பின்தொடர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பியாவிலேருந்து அப்படியே அமெரிக்காவுக்கு பரவி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு FAO அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது எல்லாமே சேர்ந்து 2020 இதை பாதுகாக்கணுன்றதுக்காக இதனுடைய வளர்ச்சி அதிகப்படுத்தணும், ஊக்கப்படுத்துறதுக்காக நிறைய பேருக்கு ஃபண்டு கொடுக்குறது, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து உருவாக்கி APCC நிறுவனத்தோட சப்போர்ட்லேயே இன்றைக்கி வந்து வேர்ல்டு கோகனட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 2. நெக்ஸ்ட் உம்லாங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வதனியில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த ஈஸ்வதனின்ற பிளேஸை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பற்றி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாணல் நடனம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இவங்க. இந்த நாணல் நடனத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. இது முதல்ல பார்த்தீங்கன்னா உம்ஸ்விசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவாக இது வந்து ஃபாலோ பண்ணியிருந்துருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சோபூசா அப்படின்ற ஒரு மன்னர் இந்த பகுதி ஆண்டு இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இது கன்னி பெண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு நடனம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாரு. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னி பெண்கள் வயது அடைஞ்ச அந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த டான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு ஸ்டெப்ஸ் முறைகள் இருக்குது. ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த நாணல் புல், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப உயரமான நாணல் புல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை பிடிச்சி டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. கடைசியாக ஒரு வாரமாக நடக்கிற இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளை கடைசியாக வெட்டி பலி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கன்னி பெண் சாந்தமாயிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்து பீஸ்ஃபுல் கிடச்சிருச்சு. இப்படி வழிபாட்டு முறையினுடைய இன்னொரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா உம்லாங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வதனி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 2. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாமில் ஒரு டேங்க. இது வந்து முதல்ல பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பகுதியை தன்னோட கண்ட்ரோலில் ஆளுங்களை வச்சு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பேருக்கு தான் பிரெஞ்சுக்காரங்க ஆடினாங்க. உண்மையாகவே ஜப்பான் தான் இது டைரக்ட் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு உட்கார வச்சுருப்பாங்க பிரெஞ்சுக்காரு. பட் ஆனால் ஜப்பான் தான் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இவங்களை ஆட்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த வியட்நாமை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது தான், அந்த சோவியத் யூனியன் கலைஞ்சதுக்கப்புறம் ஜப்பான் சரணடைஞ்சாங்க. சரணடைஞ்சதுக்கப்புறம் முறையான ஆவணங்களோடு சேர்ந்து இதுக்கப்புறம் நீங்கள் சுதந்திரம், இதுக்கப்புறம் நான் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையான ஆவணங்களில் சைன்லாம் பண்ண நாள் தான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி அமெரிக்கா, அப்புறம் ஐஸ்லாண்டு, குவாம், புரிட்டோரிக்கோ, கனடா, இந்த அமெரிக்காவை சார்ந்த அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான நாடுகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேபர் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் அப்படி ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பயங்கரமாக துருவி தேடி பார்த்தேன். பட் ஆனால் பெருசாக எதுவும் கிடையில. 1894 குரோவர் கிளிமெண்டல் அப்படின்ற ஒரு பர்சனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான், அவரால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா CLU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு இருந்தது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர் தினத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே மறக்காமல் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணி தான் பார்க்குறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய அவங்களுக்கு க்ளோஸான பல நாடுகள் இன்றைக்கி லேபர் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 2. எதையும் அடையணுங்கிற எண்ணம் நம்மளை செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிற எண்ணம் நம்முடைய செயல்பாட்டையே நிறுத்திடும். இயற்கையினுடைய முரண்களில் இதுவும் ஒன்று. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க. நான் உங்கள் பாண்டிய, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.